ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர், பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது, எதையும் யாருக்கும் ₹1 கொடுக்கப்படாதுன்னு ஒரு மனசு. ரொம்ப நெருக்கடியான ஆள், வட்டிக்கு கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு, வட்டி பணத்தை வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆள். ஆமாம், கொடுக்கவே மாட்டாங்க அஜெண்டால. அப்படி வசூல் பண்ண போறாரு, கொஞ்சம் வசூல் வந்துருச்சு. அந்த காலம் நான் சொல்றது பழைய காலம். அப்படி பழைய காலத்தில் அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு சாரட்டு வண்டியில் கிளம்பி வர்றாரு. சாயந்தரம் நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு. ஒரு பை மட்டும், பல பையில் பணம் இருக்குது, பொன் முடிச்சு, ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருச்சு. இவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்ச காணும்னு. பதறி போனேன் கேட்டால், ஆகா பணம் முடிச்சு போச்சே, வட்டி வாங்கின காசாச்சே, எங்களை எவன் எடுத்தானோ, என்ன ஆச்சோ ஏதோ என்ன பண்ணுறது, பதறி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்போ. இந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு, யாராவது எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 100 பொண்ணு சன்மானம் குழுங்கப்படும் அப்படின்னு அந்த அறிவிக்கப்படுது. 100 பொன் சன்மானம் வழங்கப்படும்னு. இப்போ யதார்த்தமாக அங்கே உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவர், அவர் வறுமையிலும் செம்மையாக இருந்தவர், ஒரு பிள்ளையார் கோயில் கட்டிப்படலாமேன்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்கார் ரொம்ப நாளாக. அவர் குளிச்சு முழுகிட்டு அந்த வழியாக வர்றாரு. அந்த பொண்ணு பை, பணப்பை கிடக்கு, அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு. கனமாக இருக்குது. ஓஹோ ஏதோ காசு விழுந்துருச்சு, இறைவன் தான் கொடுத்துருப்பான் போல இருக்கு கோயில் கட்ட அப்படின்னு நினச்சி கொண்டுக்கிட்டு போகிற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் அவர் காதில் விழுகுது. ஆமாம், தண்டோரா போடுற சத்தம் விழுகுது. முடிச்ச எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தா 100 பொண்ணு தர்றேன்ட்டாங்க. அவர் நேர்மையாக நமக்கு 100 பொண்ணு கிடச்சா போதும், எப்படியும் கோயிலை கட்டி போடலாம் நினச்சி உண்மையிலேயே காலையில் கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க, அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார். அவர் வாங்கினாரு. ரொம்ப ஆச்சரியத்தோடு எண்ணி பார்க்குறாரு. 800 பொற்காசுகள் இருக்குது. 800 பொற்காசு சரியாக இருந்து வச்சு அவருக்கு தெரியுது, சரியாக இருந்துருச்சு. ஆனால் இவனுக்கு சன்மானம் கொடுக்குறோம்ட்டமே, எப்படியாவது சமாளிக்கணுமேனு ஒரு திட்டம் போடுறேன். ஏன்னா கொடுக்க முடியாது, சொன்னது பொய், கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன். அவர் கேட்டார், ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடச்சிட்டா 100 பொன் பரிசு தர்றேன், நீங்கள் சன்மானம் அதை கொடுங்கய்யா, நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன், கொடுங்கன்னாரு. என்னது 100 பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பையில் 900 பொண்ணு இருந்துச்சு, இப்போ 800 தான் இருக்குது. நீ வர்ற வழியிலே 100 பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குற, ஏன்டா திருட்டு பையில எடுத்துக்கிட்டு இன்னொரு 100 பொண்ணு வாங்க பார்க்குறியா, கொடுக்க முடியாதுன்ட்டேன். அவர் உண்மையிலேயே நேர்மையானவர், துடிச்சு போனார். நீதி எங்கே கிடைக்கும்? ஊருக்குள்ளே பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தில் சொல்கிறார் அவருடைய வழக்க, ஐயா ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு, நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனேன், அதை கோயில் கட்டலாம்னு நினைக்கிற ஒரு தண்டோரா செய்தி வந்தது, பணம் அவருடையதாக, அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டா 100 பொன் எனக்கு சன்மானம் தர்றதாக சொல்லியிருந்தார். நான் பணப்பையை கொண்டு போய் ஒப்படைச்சேன், 100 பொன் தராமல் நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே குற்றச்சாட்டு ஆக்குறாரு, அதை விசாரிங்கன்னு அவர் சொல்கிறார். இப்போ அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு விட்றாங்க. அவர் வந்தார். ஐயா பணப்பை தொலைஞ்சிச்சா? ஆமாம் தொலைஞ்சிச்சு. எவ்வளவு பொண்ணு வச்சுருந்தீங்க? 800 பொண்ணு வச்சுருந்தேன். 900 பொண்ணு வச்சுருந்தேங்கிறார். இப்போ எவ்வளோ இருக்குது? 800 இருக்குது. எடுத்துகிட்டு வாங்க எண்ணுவோம்னு பஞ்சாயத்தில் வச்சு எண்ணப்படுது. எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது 800 பொண்ணு இருக்குது. இப்போ பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்லணும்? 100 பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும், இல்லை நீ எடுக்கல இதான் தானே சொல்லணும். தீர்ப்பு எவ்வளோ நுட்பமாக வழங்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடனே 800 பொற்காசு உள்ள பணப்பையை வாங்கி கண்டெடுத்து கொடுத்த அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்க, இது உங்களுக்கு தான்ட்டாங்க. என்ன காரணம் சொல்லணும்? காரணம் சொல்லணும்ல, கொடுத்தாச்சு. இப்போ பணத்தை பறி கொடுத்தேன், அவன் அழுவானே. ஐயா என்ன பணத்தை வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டே, ஏன் இப்படி காசு இல்லை, நீ எவ்வளோயா வச்சுருந்த? 900 பொண்ணு இருந்துச்சு, அதில் எவ்வளோ இருக்குது? 800 பொண்ணு இருக்குது. அப்போ இந்த பை ஓம்பிட்டு இல்லை, வேற பை எங்கோ கிடக்கு, அது எடுத்தா உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போயிட்டார். நீதினா அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும் நீதி.